என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி யூடியூப்க்கான அப்பீல் வீடியோ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி inauthentic கண்டென்ட் வந்திருக்கு, அதுக்கான வீடியோ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கும் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி inauthentic கண்டென்ட் அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் சேனலில் வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யூடியூப்ல வந்து எனக்கு மெயில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான அப்பீல் வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி யூடியூப்க்கு வந்து அனுப்பியிருந்தேன். அவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னோட சேனலையும் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு மானிட்டைஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டைஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் எதுவும் வந்து போடலை, ரிப்பீட்டடாக எந்த கண்டென்ட்டும் போடலை அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைனா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்பீல் பண்ண முடியும். உங்களோட அப்பீல் வீடியோ வந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் அப்பீல் பண்ணுறது கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஃபேஸ் காட்டியும் நீங்கள் வந்து வீடியோ போட்டுக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுற இந்த அப்பீல் வீடியோவில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடாது. எல்லாமே நீங்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம தமிழில் போட முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான். அவங்க வந்து சில சப்போர்ட்டட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த லாங்குவேஜில் தான் நம்ம வந்து இந்த அப்பீல் வீடியோ வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்பீல் வீடியோ வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு, என்ன லென்த்து, என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும், என்ன லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அப்பீல் ஆகும். அப்பீல் வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா அந்த சேனலோட கிரியேட்டர் நீங்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அங்கே வந்து உங்கள் சேனலோட நேமும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்கள் சேனலோட யூஆர்எல் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். உங்கள் சேனல் யூஆர்எல் வந்து எங்கேருந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணதுமே இங்கே ஃபஸ்ட்லேயே வந்து கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்து சேனல் யூஆர்எல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து உங்கள் சேனல் யூஆர்எல் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து காப்பி ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து காப்பி பண்ணிட்டோன்னா அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் அப்பீல் வீடியோவில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட சேனல் நேம், அதுக்கப்புறமா சேனல் யூஆர்எல் ரெண்டுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, நான் வந்து யூடியூபோட பாலிசியெல்லாம் வந்து மதிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் எந்த ஒரு என்னோட சேனலில் எந்த ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட்டும் இல்லை, inauthentic கண்டென்ட்டும் இல்லை, நான் எதுவுமே வந்து ரிப்பீட்டடாக போடலை, இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லுங்கள். எல்லாமே வந்து பொலைட்டாக சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து உங்கள் ஏர்ன் பேஜில் அந்த டிமானிட்டைஸ்ட் அப்படின்னு வந்திருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியும் வந்து காட்டலாம். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் எடிட்டிங் ப்ராசஸை கண்டிப்பாக வந்து யூடியூப்க்கு காட்டணும். அதாவது வந்து நீங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி ஷூட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து சாம்பிள் வீடியோஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் வந்து காட்டலாம். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த நீங்கள் ஆல்ரெடி எடுத்த வீடியோஸை வந்து எப்படி எந்த ஆப்பில் போட்டு எந்த மாதிரி எடிட் பண்ணுவீங்க, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுப்பீங்க, அது எல்லாமே வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டாக பண்ணி வந்து அவங்களுக்கு ப்ரூஃபாக காட்டணும். இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்கள் யூடியூபோட மானிட்டைசேஷன் பாலிசிஸ்லாம் வந்து எனக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு. நான் வந்து 100% என்னோட ஒரிஜினல் கண்டென்ட் தான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமும் நான் என்னோட ஒரிஜினல் கண்டென்ட் தான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு மானிட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யூடியூப் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்பீல் வீடியோ வந்து முடிச்சிருங்க. அவ்வளோதான், இந்த அப்பீல் வீடியோ வந்து இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணணும். ஆக்சுவலாக உங்களோட எந்த சேனலுக்கு வந்து யூடியூப் வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களோ அந்த சேனலில் வந்து அன்லிஸ்ட்டில் தான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். பப்ளிக்லேயோ ப்ரைவேட்லேயோ வந்து பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அன்லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோக்கான யூஆர்எல் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த யூஆர்எலை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அப்பீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஸ்டார்ட் அப்பீல் அங்கே கொடுங்க. ஸ்டார்ட் அப்பீல் போனதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்து யூஆர்எல்கான ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களோட யூஆர்எலை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. நான் வந்து இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இன்வாலிட் யூஆர்எல் அப்படின்னு வந்து வந்துச்சு. நான் வந்து உடனே யூடியூபோட ஹெல்ப் சென்டருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து இந்த லிங்க்கை வந்து அவங்களுக்கு அனுப்ப சொன்னாங்க. அனுப்புனதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த வீடியோவுக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புனாங்க. ஸோ அந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஏர்ன் பேஜில் நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி மாறிடும். உங்கள் அப்பீல் வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து அங்கே காட்டும். வித்தின் 14 டேஸில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மெத்தடில் தான் நான் வந்து அப்பீல் வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கு வந்து வித்தின் 1 டேலேயே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாலும் வந்து ஓகே தான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.